ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து 205 லிட்டர் வந்து க்ரோஸ் வால்யூமு. ஸ்டோரேஜ் வால்யூம்னா ஜஸ்ட் 165 லிட்டர் தான் இது. அதாவது 170 லிட்டர் தான் கணக்கு. ஆனால் ஃப்ரிட்ஜு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கண்டென்சர் வந்து ஸ்டார்டிங் வந்து பைப்பு உள்ளே போவோம். அதாவது இன்னர் காயிலுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பைப்பு வந்து சைடெல்லாம் ஆயில் அடிச்சிட்டு இருக்குது. வந்து நம்மக்கிட்ட பாக்ஸ் வர்றப்போ வந்து ஜஸ்ட் கூலிங் வரல. சரி, கம்ப்ரஸர் வந்து இந்த பம்பிங் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம். எல்லாமே ஓகே. கூலிங் மட்டும்தான் வரல. ஸோ இந்த கண்டென்சர் வந்து ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்கின்றதுனால இந்த கண்டென்சரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள இன்னர் பைப்பு போகிறதையும் நம்ம வந்து டம்மி பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரு மட்டும் போட்டுட்டு புது ஃபில்ட்ரு வந்து போட்டுடுறோம். ஆல்ரெடி அதில் வந்து 3-1 கேப்லர் இருக்கும். அதே கேப்லர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கூலிங் காயில் எல்லாம் நல்லா இருக்குன்றதுனால ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கேஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. உள்ளே அதுவும் இல்லாமல் சவுண்டு வர மாதிரி இருந்தது. அதாவது அந்த இன்னர் பைப்புக்கிட்ட உள்ளே எங்கேயோ வந்து அதாவது லீக் ஆகிற சவுண்டே வர்ற மாதிரி இருந்தது. ஆயிலெல்லாம் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து கண்டென்சர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கண்டென்சர் போட்டுட்டு புது ஃபில்ட்ரு போடுறோம். ஃபில்ட்ரு போட்டுட்டு செக்ஷனை வந்து நல்லா ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து 134 கேஸ் தான் நம்ம. இதுக்கு 8 இல்லைன்னா 10 ரோ கண்டென்சர் வந்து சரியாக போய்டும். நம்மக்கிட்ட 10 இருக்குது, அது போட்டிருக்கோம். 8னா கூட சரியாக போய்டும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். 10 போடலாம், ஆவரேஜாக நல்லாயிருக்கும். அது கரெக்டாக 8 போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே ஏதாவது ரிங் பைப் மாதிரி நம்ம சுற்றணும். ஆல்ரெடி இது 10 இருந்தாலும் ஒரு 2.5 ஃபீட்டு ரிங் பைப் மாதிரி நம்ம சுற்றுறோம். எக்ஸ்ட்ரா சுற்றி கீழே வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். ஏன்னா அந்த லென்த் அப்புறம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஃபில்ட்ரு ஓவர் ஹீட் ஆகிடும். கம்ப்ரஸருக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு கூலிங் வந்தால் கூட ஃப்யூச்சரில் சீக்கிரம் ஓவர் ஹீட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், ஃபில்ட்ரு ஓவர் ஹீட் ஆகிறதுனால. கண்டென்சர் வந்து டின்னர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். அதனால் வந்து ஃப்ரெஷ் அவுட் வந்து பண்ணுறோம். இது வந்து புது கண்டென்சர் கிடையாது, பழசு தான். க்ளீன் பண்ணதுனால ஃப்ரெஷ் அவுட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே அதாவது டின்னர் வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்ட்ரு போடுறோம். சாதா ஃபில்ட்ரு தான், சிலிக்கா ஜெல்லாம் இல்லை, ஆர்டினரி ஃபில்ட்ரு. அதில் உள்ள பழைய கேப்லர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து 3-1 இருந்திருக்கும், அதே சைடு தான்.
செக்ஷன் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ் அவுட் அடிக்கணும். ஏன்னா இதில் வந்து ஆயில் வந்து கண்டிப்பாக மேலே இருக்குன்னு டவுட் இருக்குது. அதே தான் ஆயில் இருக்குது. நீட்டாக ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு வெல்டிங் வச்சுட்டு நிப்புலும் ஒரே வாட்டி வெல்டிங் வச்சுட்டு வேக்யூம் வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக்யூம் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்டு இல்லை 12 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து கோத்ரேஜ் கம்ப்ரஸர் மேக்ஸிமம் அதே லெவலுக்கு வந்து கூலிங் வராது அவ்வளோ சீக்கிரத்தில். கொஞ்சம் மெதுவாக, அதாவது பம்பிங் வந்து மெதுவாக பண்ணுற மாதிரி இருக்கும் கோத்ரேஜ் கம்ப்ரஸரு. ஆனால் நின்று வேலை செய்யணும் கோத்ரேஜ் கம்ப்ரஸர் எல்லாம், அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அதனால் இது 10 பாயிண்ட்டுன்றது 10 இல்லை ஒரு 1 அப்படி இப்படி அந்த ரேஞ்சுக்கு வந்து இது கூலிங் வந்து கரெக்டாக செட் ஆகுது. கிட்டத்தட்ட கேஸ் சார்ஜிங் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ரன்னிங்கில் இருக்குது. ஷீட் மொத்தம் நல்லா ஐஸ் வந்திருக்கு, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது கண்டிஷனு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ நேரம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.